தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய வணக்கங்கள். 2026 குரு பேச்சு ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பலனை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிஷபராசிக்கு மூன்றாம் வீட்டுல குரு பகவான் உச்சமடைஞ்சு பேச்சு ஆகிறாரு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும், தன்னம்பிக்கை பிறக்கும். மேலும் தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல் உங்களை சேரும். மேலும் குரு பகவான் எட்டுக்குரியவர்ன்றதால நீங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள், எதிர்பார்க்காத வேலை வாய்ப்புகள், எதிர்பார்க்காத தனவரவுகள் உங்களை சேரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். மேலும் வம்பு வழக்குகள்ல கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் இது மாதிரி இருப்பாங்க, அதெல்லாம் விடுதலை பெற்று வரக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். மேலும் குரு பகவானுடைய பார்வை 7ஆம் வீட்டுக்கு பறந்தனால திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கும். மேலும் பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேருவாங்க. மேலும் புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. மேலும் ஜாயிண்ட் பிசினஸ்ல இருக்கவங்க அதுல லாபம் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குரு பகவானுடைய பார்வை 9ஆம் வீட்டுக்கு பறந்தனால மூதாதையர் சொத்துக்கள் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சேர வேண்டியது சேரும் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீக பிரயாணங்கள் உண்டாகும். உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய குரு கிடைப்பாரு. மேலும் சொல்லப்போனா அந்நிய நாட்டு பிரயாணம் உண்டாகும். படிக்கிறதுக்காகவோ தொழிலுக்காகவோ வேலைக்காகவோ காத்திருக்கவங்க அந்த வெளிநாடு போகக்கூடிய பிரயாணங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் குரு பகவானுடைய பார்வை லாபஸ்தானத்துக்கு பறந்தனால அந்த குரு பகவானே லாபாதிபதி கிரகம் உங்களுடைய ராசிக்கு 11க்குரியவர் உச்சமடைஞ்சு 11ஆம் வீட்டை பார்க்கறாரு. மேலும் அங்கேயே சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால நீங்க செய்யக்கூடிய தொழிலில் அபரிதமான லாபம் அடையக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும், ஒரு அமைப்பு உண்டாகும். மேலும் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு தொழில் சேர்த்து பண்ணலாமா அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம். புதிய தொழில் அமையிறது, புதிய முதலீடுகள் பண்ணி தொழில் விருத்தி பண்ணக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக செய்யக்கூடிய தொழில லாபம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த குரு பேச்சினால வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், புதிய தொழில் அமையும், புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல விஷயங்களே தேடி வரும்னு சொல்லலாம். உங்களுடைய பொருளாதார நிலை உயரக்கூடிய சூழல் உண்டாகும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். குடும்ப உறுப்பினர் மத்தியிலே ஒற்றுமை நிலவக்கூடிய காலங்கள்லாம் வரும். படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, உயர்வு கல்வி கிடைக்கும். மேலும் காதல் திருமணம் நடக்கக்கூடிய சூழல்லாம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த குரு பேச்சு ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த குரு பகவானுடைய அருளை பெறணும் அப்படின்னா விழாக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வரலாம் அப்படின்னு சொல்லலாம். நன்றி.